சார் வெரி குட் மார்னிங். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. முயற்சி செய்துட்டே இருக்கணும், முயற்சி செய்துனே இருக்கணும், தோல்விகளை சந்திச்சுனே இருக்கணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். நம்ம ஒரு வீட்டு மரமாக இல்லாமல் ஒரு காட்டு மரமாக வளர்ந்து நிற்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூரியனை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு லட்சியத்தை நம்ம அடைய முடியும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய வந்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பதிவு வச்சுருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம தான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த வேலை சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 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 நெக்ஸ்ட். வெரி குட் மார்னிங் சார். ஜெகதீசன். வெரி குட் மார்னிங். பதிவு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். தன் மேல நம்பிக்கை இல்லாம நம்ம மற்றவங்கள தான் குறை சொல்லிட்டு இருக்கோம். தேவையில்லாத விமர்சனங்களை வந்து மனசுல வச்சுக்கிறதுனால நம்மளுடைய இலக்கு நோக்கி பயணம் பண்றது வந்து சிரமமா இருக்கும் அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் சார், அவங்க சொன்ன மாதிரி விக்கலுக்கு பயந்தா வயிறு நிறையாது, சிக்கலுக்கு பயந்தா வாழ்க்கை சிறக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. உண்மையிலே அது அற்புதமான வரிகள் சார். அது ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த சிக்கல் இருக்கு அதுக்காகவே பயந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வாழ்க்கையில வந்து முன்னேறதுக்கு தடையா இருக்கு. அதே மாதிரி இந்த காட்டு மரங்கள் போல இருக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா காட்டு மரத்துக்கு இந்த மக்கள்லயும் ஒரு சில மக்கள் அப்படிதான் இருக்காங்க. அது பார்க்கும்போது வர லீடர்ஸும் சரி எல்லாமே வீட்டு மரங்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க. களை எடுக்கணும், தண்ணி பாய்ச்சணும், மீட்டிங் வர சொல்லணும், அது சொல்லணும், இதை சொல்லணும், அதை பண்ணணும், வாங்குங்க சொல்லணும், ஞாபகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி. இது தேவை அப்படின்றது வந்து இந்த காட்டு மரங்கள் வளர்ந்தே ஆகணும், உயிர் பிழைச்சே ஆகணும், வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணுன்றதுக்கு நம்ம ரிமெம்பர் பண்ணணும் அவசியமே இல்லை. எந்த இப்போ மீட்டிங் கூட நம்ம காலைல மார்னிங் செக்ஷன் வரோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்துருவாங்க. காட்டு மரம் மாதிரி வீட்டு மரங்கள்லாம் ஃபோன் பண்ணா கூட வரமாட்டோம், வராத ஆட்களும் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ஒவ்வொருத்தரும் இது எனக்கான ஒரு விஷயம், என் வாழ்க்கை அப்படின்றது யார் முடிவு பண்றாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு யாரும் ரிமெம்பர் பண்ண அவசியம் இல்லை. அவங்க வளர்ச்சி நிக்க சாகும் பாட்டு அந்த வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டே இருப்பாங்க. வீட்டு மரத்துக்கு தான் தண்ணி ஊற்றணும், மருந்து அடிக்கணும், களை போட்டுக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. அது போல அந்த நோக்கத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது கண்டிப்பா மிகப்பெரிய சக்சஸ் இருக்கு. மாத்திக்கணும், நம்மளே மாத்திட்டா கண்டிப்பா வாழ்க்கை சிறக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது, உலகிலேயே மிக கடினமானது தன் குறையை தானே உணர்வு. ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்றோம்ன்றதை நம்ம உணர்ந்துட்டோம்னா அதை தப்ப திருத்திடலாம். பலமுறை சொல்றோம். அதுதான். ஏன்னா இங்க நம்ம யாரையும் வெளியே எல்லாத்தையும் குறைய பார்ப்போம். ஆனா நம்ம குறைய நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம குறைய பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம திருத்திக்கலாம். ரைட்டா? கண்டிப்பா சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். மார்னிங் மேடம். கேக்குதுங்களா சார்? குட் மார்னிங் சார் கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. சரிங்க சார். வீட்டு மரமானாலும் காட்டு மரமானாலும் நம்ம கையில தான் சார் முன்னேறது. அதே மாதிரி நமக்கு துரோகம் பண்றவங்க பண்ணிட்டாங்களேன்னு நம்ம நினைச்சு இருக்கிறத விட அதையும் தாண்டி ஒரு படி மேலே வச்சு நம்ம ஜெயிக்கணும், இது எனக்கான வாழ்க்கை, இதை நான் தான் முடிக்கணும்ட்டு நம்ம முன்னேறி வந்தோம்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சார். அதை நாங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களை குறை சொல்லிக்கணும், அடுத்தவங்க குறை கேட்கணும், டைம் வேஸ்ட் பண்ணி நிறுத்திட்டோம்னா அது நமக்கு தேவையில்லாதது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சு வந்துடலாம். எனக்கான வாழ்க்கை சார், அதை நான் தான் பயன்படுத்தேன். நான் அனுபவபூர்வமாக புரிஞ்சுக்கணும் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. எல்லாரோட சார்பாகவும் ரொம்ப நன்றி சார்.
அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வெற்றி தோல்வி என்றது கண்டிப்பா தேவை. தோல்வியை எப்படி ரசிக்கிறோமோ வெற்றி அந்த அளவுக்கு ஹைலைட்டா வெற்றியை ரசிக்க முடியும்ன்றது தான். பிளஸ் வந்து நம்ம பிசினஸ்ல அது ரொம்ப சூட்டபிள் ஆகும். ஃபர்ஸ்ட்ல தோல்வி 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 என்று ஏத்துக்கிட்டா மட்டும்தான் வெற்றி அந்த அளவுக்கு ருசிக்க முடியுன்றது புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான ஒரு இது சார். நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. எப்படி சொல்றது என்ன, நம்ம பிசினஸ்க்கு ஏத்த ஒரு வாக்கியங்கள் நிறைய இருந்தது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர் சார், சண்முக சார், சூப்பர். காலை வணக்கங்களோட குட் மார்னிங்களோட நல்ல ஒரு அறிவு சார்ந்த விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. இத்தனை நாள காதல் மட்டும் கேட்ட இந்த விஷயத்த வந்து நீங்க மனசார மனசு விட்டு பேசிக்கிறீங்க. இதே ஒரு பெரிய வெற்றி தான். அதாவது சார் சொன்ன மாதிரியே உலகில் நம்ம போற யாரும் இல்லை அப்படின்ற ஒரு இதுல நம்ம பண்ணோம்னா பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுத்தலாம். உலகில் மிக எளிமையானது வந்து தன் குறையை வந்து வெளியே வந்து தெரிவிக்காம இருக்கிறது தான். குறையா நம்ம பார்த்தோம்னா வந்து அது பெரிய ஒரு இதுதான். நம்ம நிறைவாக பார்த்துட்டோம்னா பெரிய சாதனைகள்லாம் மாறலாம். ஜெகதீஷ் சார் பேசுன மாதிரி காட்டு மரம் வீட்டு மரம்ன்றாங்களே, ஞாபகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இல்ல. அம்மா உண்மைதாங்க, ஞாபகப்படுத்தான் வர்றாங்க. ஞாபகப்படுத்தினாலும் ஒரு சிலர் வரமாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தீ மாதிரி எரிஞ்சு வெளியே வந்து சாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா எல்லாவும் பண்ணுவாங்க. நேற்றுக்கு வாரம் கேரளா போயிருந்தேங்க. கேரளா போய் 2 hour அக்ரியில பேசிட்டு வந்துருக்கிறேங்க. இன்னைக்கு பச்சசிங் கேரளா போய் பிடிச்சிங்க சார். எனக்குள்ள அந்த வேகம் இருந்து முடிஞ்ச வேற ஒரு வேலை சூழிய போனா கேரளா போய் அக்ரி ப்ராட்டு பேசிட்டு வந்துக்கிறேன். இன்னைக்கு பச்சசிங் சார். வெரி குட். தேங்க்யூ சார். தனக்குள்ள ஒரு வேகம் இருந்தா எங்க வேணா ஜெயிக்கலாம் சார். வானத்தவே இடிச்சுட்டு மேல போலாம். தனக்குள்ள இருக்கணும். ஒருத்தரும் இது என் பிசினஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிச்சயமா அதுல ஜெயிச்சிருவாங்க. இது நம்ம டவுன்லைன் செஞ்சா நமக்கு வரும்னு நினைச்சாங்கன்னா அப்படியேதான் உட்கார்ந்துருக்கணும். கண்டிப்பா சார். வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் பழனிவேல் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆயிடுச்சு மார்னிங் செஷனுக்கு வந்து. ஒன்றும் இல்லை சார், சூப்பரா இருந்தது சார். கேக்குதா சார்? கேக்குது மேடம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு மார்னிங் செஷன் வந்து. அண்ட் இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய விஷயம் இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி ஸ்டார்டிங் வீடியோ வந்து நம்ம ஃபாலோ அப் எப்படி பண்ணிக்கணும், இன்விடேஷன்ல மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அந்த ஃபாலோ அப் எப்படி ப்ராப்பரா நடக்காது, எதனா மிஸ்டேக்ஸ் நடந்தாதான் அந்த ஃபாலோ அப் எப்படி கண்டினியூஷனா பண்ணிக்கணும். எந்த ஒரு வாட்டி நம்ம இன்வைட் பண்றதே இல்லாம இன்விடேஷன் ஆன பிறகையும் அவங்களை எப்படி ஃபாலோ அப் பண்ணிக்கணும்ன்றது விஷயத்தை பத்தி சொன்னாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஷார்ட் டேர்ம்ல சக்ஸஸ் வந்துடணும், ஷார்ட் டேர்ம்ல அதே மாதிரி ஃபெயிலியரும் ஆயிடுவான்றது இருக்கிற ஃபேக்ட். அது எல்லாத்தையும் தாண்டி அப்புறம் பொறுமையா இருக்கணும். லைக் யூ ஹாவ் லாட் ஆஃப் பேஷன்ஸ். ரொம்ப பேஷன்ஸா இருந்ததுனால எந்த துறையில இருந்தாலும் நம்ம வந்து சக்சஸ் அடங்க முடியும்ன்ற ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார் செஷன். தேங்க்யூ ஸோ மச். கிரேட், சூப்பர், கிரேட், தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு செக்ஷன் ஒரு டிஃப்ரெண்டா நல்லா இருந்தது சார். எல்லாத்துக்குமே வந்து காரணம் நம்ம தான்ன்றது, நமக்குள்ளதான் இருக்குன்ற விஷயத்த அதுல நிறைய கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த பாயிண்ட் எனக்கும் நம்ம வந்து அதுதான் வீட்டு செடியா இருக்கட்டும் இல்ல காட்டு மரமா இருக்கோமா, அதுதான் அந்த டிஃப்ரெண்ட். அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ப்ராஸ்பெக்ட் எப்படி நம்ம இன்வைட் பண்ணும்போதுதான் அந்த டிஃபரெண்ட் எப்படி சொன்னாங்கன்னா, அதுதான் வீட்டு மரம் வந்து நம்ம அப்பப்ப தண்ணி ஊத்திட்டு இருக்கணும், அப்பப்போ நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது. அதே காட்டு மரமா இருந்தா அது தன்னைத்தானாலே வளர்ந்துரும். அதுக்குள்ள இருக்கிற எப்படின்னா ரொம்ப உயரமா போனாதான் அதுக்கு தேவையானது கிடைக்கும்ன்றது அது புரிஞ்சுட்டு அது மேல போயிடுதுன்ற விஷயம் சார். அதுக்கும் நம்ம பிசினஸ்க்கு என்ன சம்பந்தம்?
அதுக்கு அப்ப நம்ம வந்து அதுதான் சார் நம்ம கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டதை நம்ம போயிட்டே இருக்கணும். யாரையும் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது. தெரியாத விஷயங்களை நம்ம கத்துக்கணும். அப்புறம் அதை கத்துக்கிட்டதை நம்ம பிசினஸ்ல அதுதான் நம்ம போயிட்டே இருக்கணும்ன்றதுதான் நான் கத்துக்கிட்டேன் சார், புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பிசினஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம கத்துக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம ஆக்ஷன்ல போகணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். வெரி குட். அது இன்னும் நிறைய விஷயம் சார், சூப்பரா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நமக்குள்ளே நம்ம வந்து நம்ம மாற்றத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அதே மாதிரி நம்ம செதுக்கிக்காம எந்த வெற்றியும் வந்து நம்மள வந்து அடையாது. நம்ம அடுத்தவங்களையே இது பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாருமே இன்னைக்கு வந்து விக்டோரியா மேடம் டெல்லியில போய் அவார்டு வாங்கினது எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம அவார்டு வாங்கணும்னு நினைக்கிறோம்? எஸ் சார், எஸ் சார். நானும் வாங்கணும்னு நினைக்கிறேன் சார். எல்லாரும் பூஜை அறையில இருக்கிற கற்பகிரகத்துல இருக்கிற அந்த சிலையா தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு கல் தன்மேல் ஒளிப்பட்டு அடிபட்டு அதை செதுக்குனாதான் அதுக்கு அந்த கற்பகிரகத்துல இருக்கிற சிலையா மாற முடியும். ஆனா யாருமே தன்மேல அந்த ஒளி படுற அந்த வலியை தாங்க தயாரா இல்லை. மார்னிங் செஷனா சார் எனக்கு காலையிலே குக்கிங் பண்ணணும் சார், ஆபீஸ்ல மீட்டிங்கா சார், எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்க சார், அப்புறம் அடுத்தது ட்ரைனிங்கா பிஎல்சியா சார் 2 நாள்லாம் வெளியே அலோவ் பண்ணவே மாட்டாங்க சார். அப்புறம் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? எல்லா வழிகளையும் தாண்டி இன்னைக்கு வந்து வெயில் அடிக்குது. இந்த வெயில்ல நான் வெளியே எப்படி சார் போறது? வெயிலா இருக்குது சார். அப்ப எங்க இருந்து நம்ம ஜெயிக்க முடியும்? ஒருத்தட்ட பேசுறதுனாலே நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசிடுவாங்களோ, நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ. சோ இந்த வழிகளை எல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு ஜெயிச்சவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அத்தனை 12 வகையான ஃபாலோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு அருமையான எனக்கு பிடிச்சிருந்தது. சரி நீங்களும் அதை பாருங்கன்னு தான் இன்னைக்கு கொடுத்தோம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து யாரையும் நம்ம குறை சொல்றதை விட நம்ம கிட்ட இருக்க குறைய மட்டும் நம்ம சரி பண்ணா போதும். அப்ப அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ராஜன் சார் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா இன்றைக்கு ராஜன் சார் எப்படி ஜெயிச்சாரு? அவர் என்ன செய்யறாரு? இன்னைக்கும் அவர் போய் அக்ரி மீட்டிங் ஒவ்வொரு கிராமத்துலயுமே பண்ணிட்டு இருக்காரு. மேடம் நேற்று கூட மீஞ்சூர்ல போய் அங்க போய் அக்ரி மீட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா? அதுக்கு முந்தின நாள் திருப்பதியில மீட்டிங். அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அப்ப நம்ம இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகாம நம்ம மேல வெயில் பற்றக்கூடாது, நம்ம யார்ட்டையும் போய் பேசிடக்கூடாது அப்படின்றப்ப பாதுகாப்பா பழனிவேல் சார் அழகா சொன்னாரு. நான் நேற்று கேரளா போனேன், 2 அக்ரி ஃபீல்டு பார்த்தேன், இன்னைக்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்போ வெற்றியாளர்கள் தன்னுடைய செயலை தான் செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மற்றவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க ஜெயிச்ச உடனே கைத்தட்டுறது. நம்ம கைத்தட்ட போறோமா இல்ல நம்ம வெற்றியாளரா அவார்டு வாங்க போறோமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. எல்லாருக்கும் வெற்றி கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். டெல்லி போற ட்ரெயின்ல ஏறி பார்த்தா எல்லாரும் டெல்லி போயிடலாம். பட் டெல்லி போற ட்ரெயின்ல வந்து ஏறணுமே, அதான முக்கியம். நான் எப்படி சார் வாணியம்பாடில இருந்து வர்றது? நான் எப்படி ஆம்பூர்ல இருந்து வர்றது? நான் எப்படி சித்தூர்ல இருந்து வர்றது? நான் எப்படி சேலத்துல இருந்து வர்றது? நான் எப்படி பாலக்கோட்ல இருந்து வர்றது? ட்ரெயின் சென்னையில இருந்தா கிளம்புதுன்னா சென்னைக்கு வந்துதான் ஆகணும். சென்னையில இருக்கிறவங்க கூட அங்க சென்ட்ரல்ல வந்து ட்ரெயின்ல ஏறினாதான் வர முடியும். சென்னையில இருக்கிறவங்களுக்கு அது எளிமை கிடையாது. லைஃப்ல எல்லாமே சேலஞ்சு தான். இந்த சேலஞ்சை எத்தனை பேர் மீட் பண்ணி சரியா வராங்களோ அவங்கதான். இன்னைக்கு மார்னிங் செஷனுக்கு எல்லாரையும் நம்ம எழுப்பி விட முடியாது. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா தூக்கம் வராது. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அப்போ உன்னுடைய ட்ரீம் ஸ்ட்ராங்கா இருந்தால் 5:30 மணிக்கெல்லாம் தூக்கம் வராது, முழிப்பு வந்துடும். எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி 6 மணிக்கு கரெக்டா ஜூம் மீட்டிங்ல உட்காந்துருவீங்க. ஆனா நம்முடைய கனவு ஸ்ட்ராங்கா இல்ல, நம்முடைய ட்ரீம் அங்க இல்ல அப்படின்னா, ட்ரீம் இருந்தாதான் அடுத்தது பிளான் பண்ணுவோம், பிளான் பண்ணாதான் அடுத்தது ஆக்ஷன்ல இறங்குவோம். ட்ரீம், பிளான், ஆக்ஷன், இந்த 3 யார்கிட்ட இருக்கோ அவங்க வெற்றியாளர், சக்சஸ். கரெக்டா? ஸோ சிறப்பா செயல்படுவோம், எல்லாரும் வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.
தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.